அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிஷப வீட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய 2ஆம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 26/7/2025 அவர் பெயர்ச்சியாகி, அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 12 ராசிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் இந்த சுக்கிரன் 2ஆம் இடமான உங்களுடைய இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது மேச ராசியில இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஒரு மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பெயர்ச்சி தான். சுக்கிரன் தான் ஒருவருக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும். அது இந்த 12 ராசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா கொஞ்சம் பார்த்துருவோம். கம்பீர தோற்றத்தை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கு ராஜாவான சிங்கம் அவருடைய இந்த ராசியினுடைய சிம்பிள். அவங்களுடைய தோற்றம் பாருங்க, ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு கம்பீரமான தோற்றத்தும் செயல்பாடும் அந்த ஒரு ஆளுமை திறனும் எல்லாத்தையுமே கொண்டவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள். இந்த சிம்மராசி பார்த்தீங்க அப்படின்னா புலி இழைச்சாலும் புல்ல திங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க. அப்படி ஒரு குணாதிசயம் இருக்கும். எல்லாரும் எல்லா விதத்திலையும் ஜெயிச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு வகையில அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்கும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கர்ம வினைக்கு உள்பட்டுதான் அந்த ஜாதகம் அமையும். ஆனால் அந்த ஜாதகத்துல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு இடைப்பட்ட, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்னவோ அதுதான் இன்னைக்கு நடப்ப உங்களுக்கு சுட்டி காட்டும். ஆனால் உங்களுடைய இந்த கோச்சாரம், இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க வருதோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா, இதுதான் இந்த கோச்சாரம் கொடுத்தனுடைய அடிப்படை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான துலாம் ராசிக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். உங்களுடைய ராசிக்காக 5ஆம் இடமான பூர்வ புண்ணியாதிபதியான தனுசு ராசி அதிபதி குரு பகவானும், உங்களுடைய 8ஆம் இடத்துக்குள்ள அதிபதி மீன ராசிக்குள்ள அதிபதி குரு பகவானும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 2.5 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அடிமேல அடி, கண்டசனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கண்டசனி தெண்டம் பண்ணணுங்கிறது ஒரு விதி. தெண்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் பண சம்பந்தமா, உடல் சம்பந்தமா, இட சம்பந்தமா, கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா, வம்பு வழக்குகள் சம்பந்தமா, இதுல எல்லா வகையிலையுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை மேல பிரச்சனைய ஒரு சிலர் சந்திச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சாரத்து அடிப்படையில இந்த தசாபுத்தி இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். கிட்டத்தட்ட அவர் 5வது மாசம் 15ஆம் தேதி வந்தாரு. 5வது மாசம் வந்ததுல இருந்தே உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்ப குருவாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம். இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷமா உங்களுக்கு இருக்கு.
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசியில வந்து பயணம் செய்கிறார். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில குழப்படியான விஷயங்களையும் கொடுப்பார். ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதும் சூரியனும் ஒன்னா ஒரு பாதத்துக்குள்ள வருது அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஏதாவது ஒரு வகையில ஒரு பலவீனம் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரனும் குருவும் இணைவுல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் வந்து ஆடம்பரமான வாழ்க்கை, அலங்காரமான ஒரு வாழ்க்கை, இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமையும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் குருவும் சுக்கிரனும் ஒன்னா இணைவுல இருக்கோ விதி ஜாதகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சே தீரும். குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது பணத்துக்கு சொந்தக்காரன், சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், அழகான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை. இதுல வந்து பணம், ஆடை, ஆபரணம், அலங்கார மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இல்லற சுகம், அதிக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் ஒரு காமம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். இது எல்லாமே சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு பலமா அமைஞ்சா என்ன பண்ணும், பலவீனமா அமைஞ்சா என்ன பண்ணும், இதுதான் இந்த சுக்கிரனுடைய வேலையே. யாருக்கெல்லாம் வந்து சுக்கிரன் உச்சத்துல இருக்கோ, உச்சம், ஆட்சி பலம், சுப கிரகத்தோடு இணைகிறது, லக்னம் நல்லா இருக்கிறது, லக்னாதிபதி நல்லா இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல வகையில இது பண்ணும். யாருக்கெல்லாம் வந்து பலவீனமா இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேரு, இல்லற சுகங்கள், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆம் இடம் சிறப்பா இருக்கணும். 7 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானமும் நல்லா இருக்கணும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும், வாழ்க்கையை வாழணும், திருமணம் பண்ணணும், பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும், பெரிய வீடா கட்டணும், இப்படியெல்லாம் கற்பனை எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் யாருக்கா இருந்தாலும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லக்னம் 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் ஒன்னா இணையக்கூடாது. ஒருத்தர் ஒன்னா இணைஞ்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது லேட் ஆகும். அதே இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் 6, 8, 12 போய் மறையுதுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி போகும். அப்படிப்பட்ட இடத்துல வந்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை வக்ரமாகுதுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமே கல்யாணம் ஆகும். அது ஏதோ ஒரு வகையில பிரிவினைக்கு கொண்டே விடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நல்லதா மாத்தக்கூடிய ஒரு சக்தி குரு பகவானுக்கு உண்டு. அப்ப இந்த இடத்தை குரு பார்த்தாலோ, லக்னத்தை குரு பார்த்தாலோ, லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ, உங்களுடைய ராசியை குரு பார்த்தாலோ, ராசிநாதனை குரு பார்த்தாலோ ஏதோ ஒரு வகையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில அது நிவர்த்தி ஆயிரும். அப்ப நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் உங்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டு. இதுதான் இந்த சுக்கிர பயிற்சியினுடைய அர்த்தமே. அப்ப அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து செய்யறாரு, நல்லதை செய்வாரா? குருவோட சேர்ந்துட்டாரு. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாரு. முயற்சிகள் வெற்றி அடையும். எந்த சகோதர ஸ்தானம் ஒற்றுமை குறைபாடுகள் நீங்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்தை பாக்குறாரு. காதல் திருமணங்கள் கண்டிப்பா கைகூடும். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணிட்டு இருக்க ஆணைத்தான் கல்யாணம் பண்ணணும், அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்துக்கும் கௌரவமா கல்யாணம் நடக்கும். குருவோட சேர்ந்தால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி கௌரவமான தோற்றத்துல கல்யாணம் நடக்கும். அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு, களத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. ராகு இருக்காரு களத்திரஸ்தானத்துல. அப்ப வந்து திருமணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பதினால் குருவினுடைய பார்வைக்குள்ள வர்றதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை, இது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்க போகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம். மகம் என்பது கேது பகவானுடைய நட்சத்திரம்,
கேது பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஒரு வகையில நல்லதை செய்யும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய அம்சம் கொண்டவர்கள். சிவனுடைய வழிபாடும் நீங்க செய்யறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மக நட்சத்திரத்துக்கு அடுத்து பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். பொதுவா வந்து ஒரு குழந்தை வந்து ஒருத்தருக்கு கடைசி குழந்தையா ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்துன்னா சுக்கிரனுடைய அம்சத்துல பிறந்தா குட்டி சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஆனா சுக்கிரன் என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்க்காம சொல்லக்கூடாது. அதுலயும் லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, ராசிநாதன், இதெல்லாம் எதையுமே பார்க்காம அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, வீடு இல்லாத ஒரு நபர்களுக்கு பெரும் சம்பந்தமா வீடு, அப்ப பணத்துக்குள்ள அதிபதியும் பெரும் பணத்துக்குள்ள அதிபதியும் எல்லாம் ஒண்ணு சேர்றதுனால வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டு இந்த பூர நட்சத்திரத்துக்குமே. உத்திர நட்சத்திரங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த நட்சத்திரமே. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு கம்பீர தோற்றம், ஆளுமை திறன் எல்லாமே அவருக்கு இருக்கும். அவங்க வந்து ஒரு பெரிய அரசியல் ஆசான் பெரிய லெவல்ல எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலனை அளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை. தனஸ்தானம், தனம்னா பணம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்விஸ்தானம், குழந்தைகளுக்கெல்லாம் 2ஆம் இடம் சிறப்பா இருக்குன்னா படிப்புல வந்து ரொம்ப கெல்லியா திறமையா வருங்க. அது அந்த மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் உண்டு. மொத்தத்துல இந்த சுக்கிர பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.